தெலுங்கானா மாநிலத்துடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டாக்டர் டி தாதா ஐஏஎஸ் ரிட்டையர்ட் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற பத்திரிகை நண்பர் ஃபார்மர் சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மெட்டல் ட்ரேடிங் கார்பரேஷன் and the trustee of the People's Educational Trust திரு தியாகராஜன் அவர்களே, ட்ரஸ்டி மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய நண்பர் முனிராஜ் அவர்களே, சிறப்புமிகு வழக்கறிஞர் பழனிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற மேனாள் IAS அதிகாரி நண்பர் கருணாநிதி அவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நதி, நீர் என்கின்ற இயற்கை வளங்கள் நம்முடைய வாழ்வாதார தேவைகளை தாண்டி சமூக நீதி, சுற்றுச்சூழல் நலன் மற்றும் அரசியல் ஒழுங்குகளை பிரதிபலிக்கின்றன என்ற இந்த பார்வையை மிக தெளிவாக துல்லியமாக சட்ட, பொருளாதார மற்றும் அரசியல் கோணத்தில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அறிஞராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல் அமைப்பினுடைய மூல தாதாவாகவும் நமக்கு அறிமுகமாயிருக்கிறார். ஆனால் நீர்வளங்கள் மற்றும் நீரியல் கொள்கைகள் குறித்த அவருடைய ஆழமான பார்வைகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டு மறக்கப்பட்டு வந்திருக்கின்றன. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் 1942 முதல் 46 வரை ஆங்கில பேரரசினுடைய அந்த ஆட்சியில் அமைச்சராக லேபர், இரிகேஷன், பவர் போன்ற துறைகளை பொறுப்பேற்று மிக சிறப்பாக நடத்தியது நாம் அறிவோம். அந்த காலகட்டத்தில் இந்திய நீர் கொள்கையின் அடித்தளத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். அவரது முக்கியமான சாதனைகளாக அல்லது கான்ட்ரிபியூஷனாக, பங்களிப்பாக மத்திய நீர்வள ஆணையம், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம், தாமோதர் வேலி ப்ராஜெக்ட், ஹிரகுட் ப்ராஜெக்ட், ஹிரகுட் அணை, சோன் அண்ட் கோசி ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் ஆகிய மாபெரும் நதிநீர் மேலாண்மை திட்டங்களை நாம் இங்கே குறிப்பிடலாம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நீர், வேளாண்மை, தொழில்துறை வளர்ச்சி மற்றும் நாட்டின் சமநிலை முன்னேற்றம் ஆகியவற்றுக்கான அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். நதிகளை இணைக்கும் திட்டம், நீர் வளங்களை தேசியமாக்க வேண்டிய அவசியம் ஆகிய அவருடைய பார்வைகள், சிந்தனைகள் இன்றைக்கும் அதீத முக்கியத்துவம் பெற்று வருவதை நாம் அறிவோம். பாபா சாஹிப் அம்பேத்கரின் தலைமையில் உருவான அரசியலமைப்பு சட்டத்தில் மாநிலங்களுக்கிடையேயான நீர் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அரசியல் மற்றும் நிர்வாக வழிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அண்ணல் அம்பேத்கரின் நீரியல் அரசியல் சிந்தனைகளின் சட்ட வடிவமாகத்தான் 1956 இயற்றப்பட்ட இன்டர் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் என்பதை நாம் மகிழ்ச்சியுடன் குறிப்பிடலாம். காவிரி ஆறு
தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களினுடைய வாழ்வாதாரமாக விளங்குகின்ற ஆறு. பிரிட்டிஷ் இந்தியாவில் ஏற்பட்ட 1892, 1924 ஆண்டிய ஒப்பந்தங்கள் சுதந்திரத்திற்கு பின் குறிப்பாக மொழி வாரி மாநிலங்கள் அமைந்த பிறகு பல அரசியல் சிக்கல்களை உருவாக்கின. நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமிகு டி. ராமகிருஷ்ணன் அவர்கள் இது குறித்து ஏராளமான செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். வாட்டர் இஸ் த பேசிக் நீட் ஆஃப் மேன். சிவிலைசேஷன் ரைஸ் அண்ட் ஃபால் டிபெண்டிங் ஆன் த கண்ட்ரோல் ஓவர் வாட்டர் என்பது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுடைய ஆழமான கருத்து. அவர் உருவாக்கிய அரசியல் சட்ட அமைப்பும் அரசியல் ஒழுங்கும் இன்றும் இந்திய மக்களுக்கு வழிகாட்டுதலாக அமைகின்றன என்பதை இந்த இடத்தில் கூறி, நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய நண்பர் டி. ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றி மிக சுருக்கமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த விளைகிறேன். திரு டி. ராமகிருஷ்ணன் அவர்களை டாக்டர் அம்பேத்கர் அகாடமிக்கு அறிமுகப்படுத்தியது டாக்டர் அம்பேத்கர் அகாடமி, தி பீப்புள்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இவற்றுடைய ஸ்தாபகர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேனாள் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர், மேனாள் மிசோரம் ஆளுநர் டாக்டர் ஏ. பத்மநாபன் அவர்கள். பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய சிறப்பு விருந்தினரை எங்களிடம் சொல்வார், நீங்கள் அவருடன் தொடர்பில் இருங்கள் என்று சொல்வார். நாங்களும் அப்படித்தான் தொடர்பில் இருந்தோம். நம்முடைய மேனேஜிங் ட்ரஸ்டை அடிக்கடி பேசுவார். ஆனால் அவரோடு நேரடியாக பார்ப்பதற்கு, பேசுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு தான் கிடைத்தது. 2 வாரங்களுக்கு முன்பு நம்முடைய ஐயா பத்மநாபன் அவர்களை நானும் மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களும் சந்தித்து அளவாளாகும்போது, நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் நாங்கள் டி. ராமகிருஷ்ணன் அவர்களை பேச அழைத்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் அவருடைய அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய நினைவெல்லாம் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய டி. ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள், இங்கே பேச இருக்கிறார்கள். அவருடைய நட்பு என்பது நம்முடைய திரு டி. ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தந்தையார் காலத்திலிருந்து நம்முடைய ஐயா பத்மநாபன் அவர்களுக்கு இருந்தது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஏராளமான நூல்களை படைத்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த எழுத்தாளர், புத்தக ஆசிரியர், ஆங்கில கவிஞர். அந்த அளவில் அவருக்கும் எழுத்தாளர் அசோகமித்ரன், இந்த 70s முன்னாடி உள்ளவங்க நாவல் படிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அசோகமித்ரனை மிஸ் பண்ணியிருக்க முடியாது. அப்போதெல்லாம் எங்களுக்கெல்லாம், இப்போ தான் நம்ம கையில் மொபைல் இருக்குது, அதுக்கு முன்னாடி புத்தகங்களோடு தான் அலைவோம், கையில் நாவல்களோட. ஒன்று கல்கியாக இருக்கும், இல்லைன்னா சாண்டில்யன் நாவல்களாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் அசோகமித்ரனுடைய கதைகளாக இருக்கும். ஸோ இன்னொருத்தர் இருந்தார், பம்பத்தலை, அவர் மறந்தார், ஜெயகாந்தன் நூல்கள். இவை தான் அந்த காலத்தில், இப்பொழுது 60 அல்லது 70 கடந்தவர்களுடைய கதைகளாக அவருடைய இயல்பு வாழ்க்கையாக இருந்தது அந்த காலகட்டத்தில். ஸோ அப்படிப்பட்ட புகழ்பெற்ற எழுத்தாளருடைய தொடர்பில் தான் நம்முடைய மதிப்பிற்குரிய டி. ராமகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். திரு டி. ராமகிருஷ்ணன் அவர்கள் வர்த்தகம் மற்றும் அரசியல் அறிவு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் காமர்ஸில் 2 துறையிலையுமே 2 முதுநிலை பட்டம் பெற்றவர். அதோடு
பொலிட்டிக்கல் சயின்ஸில் எம்ஃபில் பட்டயம் பெற்றிருக்கிறார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து. தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் பல்வேறு கட்டுரைகள் எழுதி வந்து கொண்டிருந்த திரு டி ராமகிருஷ்ணன் அவர்கள் 1992 தி ஹிந்து நாளிதழில் பணியாற்றத் தொடங்கினார். 2001 முதல் 2014 வரை ஹிந்துனுடைய துணை நகர ஆசிரியர், டெபுட்டி சிட்டி எடிட்டர், ஒரு முக்கியமான பொறுப்பு, சிட்டியினுடைய டெபுட்டி எடிட்டராக, அதற்கு பிறகு சிட்டி எடிட்டராக, தென் டெபுட்டி சீஃப் ஆஃப் தமிழ்நாடு பியூரோ போன்ற ஹிந்து பத்திரிகையினுடைய மிகப்பெரிய பொறுப்புகளில் பொறுப்பு வகித்து 2015-16 ஆண்டுகளில் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளின் செய்தியாளராக ஸ்பெஷல் கரஸ்பாண்டண்டாக பணியாற்றியிருக்கிறார். தற்போது பதவி உயர்வு பெற்று தி ஹிந்து இதழின் மூத்த இணை ஆசிரியராக தமிழ்நாடு பியூரோவில் தி சீனியர் அசோசியேட் எடிட்டர் தமிழ்நாடு பியூரோ என்ற பொறுப்பில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். Mr. Ramakrishnan has been specializing in issues concerning water, energy, development and refugees. In recognition of his insightful work in the water and energy sectors, Mr. Ramakrishnan was awarded the Water Fellowship by the Union Ministry of Water Resources in the year 2003. மிக சிறப்பு வாய்ந்த அது ஒரு ரெக்கக்னிஷன் அவருடைய பணிக்கு. அதன் பிறகு a prestigious fellowship under the United States State Department's International Visitor Leadership Program in 2007. இதெல்லாம் மிக பெரிய அரிய ரெக்கக்னிஷன் என்று நாம் கூற வேண்டும். தமிழ்நாடு அரசு, சென்னை மெட்ரோ வாட்டர் மற்றும் தமிழ்நாடு நீர் வழங்கும் மற்றும் வடிகால் வாரியம் போன்றவற்றின் துறைகளில் உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறார். 2011 தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை பற்றிய ஒரு புத்தகத்தை இன்னொரு ஆசிரியரோடு இணைந்து எழுதியிருக்கிறார். 87ஆம் ஆண்டின் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் 30ஆம் ஆண்டு நினைவாக இன்னொரு தமிழ் நூலையும் இயற்றியிருக்கிறார்கள். திரு ராமகிருஷ்ணன் அவர்களின் தந்தையார், நான் முன்பே குறிப்பிட்டது போல, ஒரு புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர், கணையாழி இதழின் ஆசிரியர் திரு அசோகமித்ரன் அவர்கள். எழுத்தாளர் அசோகமித்ரன் அவர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகளின் தி செலக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் அசோகமித்ரன் தொகுப்பை தி ஹிந்து குழுமத்திற்காக நம்முடைய திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் அதை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு காவிரி நதிநீர் தீர்வு குறித்து அவர் எழுதிய சிறப்பு குறிப்பு புத்தகமும் வெளியாகியிருக்கிறது. மிக முக்கியமாக 1998 மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தொடர்பான அவரது செய்தி தேசிய அளவில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது. அதனுடைய விளைவு, அப்போதைய பிரதம மந்திரியாக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் இந்த சில சர்ச்சையான அந்த ரெகுலேட்டரி அந்த ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய அந்த ரூல்ஸில் உள்ள சர்ச்சையான விதிகளை நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்களுடைய எழுத்தின் காரணமாக அதை மாற்ற வேண்டிய சூழல். the prime minister வாஜ்பாயினுடைய காலகட்டத்தில் இவருடைய எழுத்தினால் ஏற்பட்ட விளைவு, அந்த ரெகுலேட்டரி கமிஷனுடைய விதிகளை திருத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதே போல் இவர் எழுத்துக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல். இலங்கையிலிருந்து திரும்பிய அகதிகளுக்காக கட்டப்பட்ட வீடுகளின் அவல நிலை பற்றி
திரு டி ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கட்டுரை 2018 தமிழ்நாடு அரசின் புதிய வீட்டுத் திட்டத்தின் அறிவிப்பிற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது. மிக பெரும் அனுபவம் ஆழ்ந்த அறிவாற்றலும் கொண்ட திரு டி ராமகிருஷ்ணன் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் முன்வைத்த நீர்வள கொள்கைகள், சம வாய்ப்பு, கூட்டாட்சி ஆகியவற்றிலான அவருடைய பார்வையோடு காவேரி உள்ளிட்ட நதிநீர் தீர்வுகளில் உள்ள அடிப்படை கோணங்களை நமக்கு இங்கே வெளிப்படுத்த உள்ளார். நீரின்று அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்று வான் சிறப்பில் திருவள்ளுவர் மிக சிறப்பாக குறிப்பிட்டிருப்பார். அத்தகைய இன்றியமையாத நீர் அந்த தலைப்பில் உரையாற்ற மதிப்பிற்குரிய நண்பர் திரு டி ராமகிருஷ்ணன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சிக்கு வருகையிருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று மீண்டும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மேனேஜிங் ட்ரஸ்டி ஐயா திரு சி செல்லப்பன் அவர்கள் தலைமை உரையாற்றுவார்கள். இருக்கும் அத்தனை பேரையும் மக்கள் கல்வி அறக்கட்டளை மற்றும் டாக்டர் அம்பேத்கர் அகாடமியினுடைய சார்பாக நான் வரவேற்பதில் மட்டத்தில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு முன்னால் பேசி வரவேற்பு நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் தேவதாஸ் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசக்கூடிய முக்கியமான பொருள் பற்றி மிகவும் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அவர் சொன்னது போல இந்த டாக்டர் அம்பேத்கரை நினைக்கும் என்றால் சட்டம், சமூக ப்ராப்ளம்ஸ், எக்கனாமிக் டெவலப் போன்ற பொருளை பற்றி தான் நாம் பேசியிருக்கின்றோம். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நதிநீர் கொள்கை பற்றி அவர் ஆழ்ந்த கருத்தை வைத்திருந்தார். அவருடைய கருத்துகள் இன்றும் சட்டமாகவும் அரசாங்கத்தினுடைய ஒரு ரெகுலேஷனாகவும் இருக்கக்கூடியது என்று நாம் ஒரு சிலர் தான் அறிவோம். அவர் சொன்னது போல நீர் என்பது டாக்டர் அம்பேத்கருடைய ஆணித்தரமான கொள்கை என்னவென்றால் அது நாட்டில் உள்ள பிரஜைகள் மக்கள் அத்தனை பேருக்கும் சொந்தம். ஆகவே அத்தகைய இயற்கை வளத்தை அந்த நாட்டினுடைய மக்கள் எத்தனை பிரிவுகள் இருக்கின்றோ அவர்களுக்கெல்லாம் சமமாக வழங்குவது அரசினுடைய கடமை. அதன் பேரில் தான் அவருடைய நோக்கங்களும் அவருடைய திட்டங்கள் எல்லாம் இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் அவர் சொன்னார், அவருடைய கருத்து நீரை நாம் நன்றாக சேமித்து வைக்க வேண்டும், கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். அதை நல்ல முறையில் அதை விநியோகிக்க வேண்டும். எவ்வளவு தூரம் அதிலிருந்து அதிகமான நன்மையை பெற முடியுமோ அந்த வகையில் அதை உபயோகப்படுத்த வேண்டும். அந்த முறையில் தான் அவர் சொல்லும் பொழுது நதிகள் எத்தனை இருந்தாலும் அவைகள் அங்கங்கே குறுக்கே அணைகள் கட்ட வேண்டும். அணைகள் கட்டி அதிலிருந்து தேக்கப்பட்ட தண்ணீரை கால்வாய்கள் மூலமாக விவசாயத்திற்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு விவசாயத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த திட்டங்கள் எல்லாம் உள்ளூர் மக்கள் அவர்களையும் சேர்த்து கொள்ளலாம். The participation of the local people is very important. நான் பொதுப்பணித்துறை செயலாளர் இருக்கும் பொழுது பல இடங்களில் சென்றிருக்கின்றேன். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள, அதாவது 100 ஏக்கர் ஆயக்கட்டு இருக்கக்கூடிய டேங்க்ஸ் எல்லாம் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விவசாயிகளுடைய ஒரு சங்கம் இருக்கும். அவருடைய பொறுப்பு என்னன்னா அந்த டேங்கினுடைய நல்ல பராமரிப்பு, அந்த தண்ணீரை எல்லோருக்கும் கடைமடை வரை சென்று அறைவதற்கு வேண்டிய
நடவடிக்கைலாம் எடுக்க வேண்டும். அது அந்த பொறுப்பெல்லாம் அவங்களுக்கு. அந்த ஸ்லூயிலிருந்து அங்கே போகும்போது எல்லாமே கான்கிரீட் போட்டிருப்பாங்க. அதனால் அந்த தண்ணீர் வந்து கடைமடைக்கு விரைவில் சென்று அடையும். நான் பார்த்துருக்கேன். அதான் மக்களுடைய இது. நான் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்றிருக்கின்றேன். அங்கே அதை நம்ம நாட்டில் என்னென்னா ஒரு டேம் கட்டிட்டீங்கன்னா அது எப்பொழுதும் இருக்க துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அங்கே தான் இருக்கும். ஆனால் அங்கே மாத்திரம் எப்படின்னா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் எல்லாம் ஒரு டேம் கட்டிட்டாங்கன்னா அது ஒரு 10 ஆண்டுகள் தான் அந்த அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அதற்கு பிறகு அந்த அணையிலிருந்து பயன்பெறக்கூடிய மக்கள் இருக்காங்கள அவங்க அசோசியேட் கண்ட்ரோலில் கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த திட்டம். நாங்கள் இப்போ ஒரு 1.5 மாதம் நான் பிடபிள்யூடி செக்ரட்டரியாக இருக்கும்போது ஒரு 20 என்ஜினியர்ஸையும் கூட வந்துருந்தாங்க. இவ்வளோ போயிட்டு பார்த்துருக்குறோம். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. அது கட்டிருந்தா அது சின்ன ஒரு இது இருந்தாலும் அதை அரசாங்கம் தான் பார்க்கணும். அந்த நிலையில் இருக்குது. ஆகவே டாக்டர் அம்பேத்கருடைய எண்ணம் என்னவென்றால் விவசாயிகளை அந்த என்ன திட்டங்கள் இருந்தாலும் அதில் செயல்படுவதற்கு அவர்களையும் பங்காளராக ஏற்க வேண்டும் என்பதா. இன்னும் என்னென்னா எங்கெங்கெல்லாம் இது கட்டுறீங்களோ அதெல்லாம் மல்டி பர்பஸ் ஒரு ஸ்கீமாக இருக்கின்றது. அது என்னென்னா இப்போ நம்ம விவசாயத்தை தான் முதல்ல இது பண்ணுறோம். அதற்கு பிறகு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ என்னென்னா இன்னொரு மூணுன்னா தமிழ்நாட்டில் அதை மீன் வளத்துக்கும் நாம் உதவிப்படுத்துகிறோம். பிகாஸ் ஐ வாஸ் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ். ஐ நோ. நீங்கள்லாம் மேட்டூர் டேம், பவானி சாகர், மணிமுத்தார் அங்கெல்லாம் போனீங்கன்னா மீன் குஞ்சுகள் இது பண்ணுறதுக்காக தனியாக ஒரு இது இருக்கும். ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கு, ப்ரொடக்ஷன் ஸ்டேஷன் இருக்கும். மீன் குஞ்சு பண்ணிட்டு அது ஒரு வகை ஒரு அளவுக்கு பெரியாது பின்னால் அந்த தண்ணியில் கொண்டு விடுவாங்க. அது ஒரு வருஷத்துக்கு கட்டிங்கன்னா 1 கிலோ 2 கிலோ இருக்கும். உங்களுக்கு சொல்கிறேன், நான் பிடபிள்யூடி செக்ரட்டரியாக இருக்கும்போது ஒரு தரம் சேலத்துக்கு போயிருக்கும்போது ஒரு மீன் 15 கிலோ இருந்தது. 15 கிலோ பாருங்கள். நம்ம மீன்கள் எல்லாம் கல்கட்டாவுக்கு போகுது. இன்னும் என்ன சொல்ல போனால் இந்த இதெல்லாம் உங்களுடைய இதுக்காக சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அதாவது டேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இது பண்ணி ஒரு சுற்றுலா போல் ஆக்கியிருக்கிறாங்க. நல்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஜனங்கள் நிறைய போயிட்டு அங்கே போய்ட்டு இருக்கக்கூடியது அந்த நிலையில் இருக்குது. ஆகவே நமது நண்பர் சொன்னது போல் பல டாக்டர் அம்பேத்கருடைய கருத்தினை கொண்டு பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் என்னவோ காரணமாக அந்த இதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை. அந்த நல்ல விஷயத்தை சொல்லுவதற்காகத்தான் நமது சிறப்பு விருந்தினர் டி. ராமகிருஷ்ணன் அவர் வந்திருக்கின்றார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் பொதுப்பணித்துறை செயலாளராக ஒரே ஒரு ஆண்டு தான் இருந்தேன். அப்போ உங்களுக்கு தெரியும், வாட்டர் ட்ரிபியூனல் தமிழ்நாட்டுக்கு 205 TMC வாட்டர் கொடுக்கணும்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. ஆனால் அதை மத்திய அரசாங்கம் அவங்களுடைய அவருடைய கெசட்டில் பப்ளிஷ் பண்ணலை ரொம்ப நாளாக. ஏன்னா அவங்க கர்நாடகா கோர்ட்டுகளுக்கும் போயிட்டு பல தடைகள்லாம் வச்சுட்டாங்க. ஆகவே இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அப்போது இருந்த முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் நடத்தினார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல் ரைட், லெட் அஸ் ஆல் கோ டு சென்டர், மீட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அண்ட் பிரசன்ட் அவர் கேஸ் அப்படின்னு. அதே போல் ஒரு பெரிய மகசர் ரெப்ரசன்டேஷன் தயார் பண்ணி தனியாக ஒரு ஃப்ளைட்டை இது பண்ணி எல்லாம் அங்கே போயிட்டு அப்போ முதலமைச்சர் வந்திருந்தாங்க. அப்போது பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தான் அந்த இதை படித்து அப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவர் கையில் கொடுத்தாங்க. இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ நண்பர்களே, நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த முக்கியமான ஒரு பொருள் பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை பற்றி மிக விரிவாக சொல்ல இருக்கின்றார். அதை கேட்பதற்காக நீங்கள் மிகவும் ஆவலாக இருக்கின்றீர்கள்.
இன்னும் ஒன்று விட்டு சொல்லிக்கொண்டு முடிக்கின்றேன். ராமகிருஷ்ணன் அவர்கள் சென்னை வாட்டர் சப்ளை ட்ரைபிள் இருக்கிறாங்க. டாட் போர்ட்லேயும் ஒரு பேர் இருந்திருக்கிறாங்க, ஒரு கமிட்டியில் இருந்திருக்கேன். நான் அதில் டாட் போர்டு மேனேஜிங் டைரக்டர் இருந்தேன் 81-83. அப்போ தமிழ்நாடு வறட்சியில் நிறைய இருந்தது. அந்த நேரத்தில் இந்தியா மார்க் 2 WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ண அந்த இந்தியா மார்க் 2 என்ற அந்த என்ன இந்த பம்ப் இருக்கு இல்லையா, அதை தமிழ்நாட்டில் நீங்கள் நம்புறையோ நம்பலையோ கிட்டத்தட்ட 22,000 பம்ப் செட்டுகளை ஹேண்ட் பம்பளை எடுத்தோம். 40 கோடி ரூபாய் செலவழித்து. அதில் பல ஹேண்ட் பம்ப்ஸ் இன்னும் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆகவே திரும்பவும் இவ்வளவு அதிகமாக இந்த ஒரு கூட்டத்திற்கு வந்திருப்பவர்களை நான் திரும்பவும் உங்களை நான் வரவேற்கின்றேன். நான் முன்னால் சொன்னது போல திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசக்கூடிய பொருள் மிகவும் முக்கியமான பொருள். அதை நாம் எல்லோரும் கவரக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சொல்கின்றேன், நான் எப்பொழுது அவரை கேட்டாலும் தொலைபேசியில் கேட்டாலும் உடனே சரி என்று சொல்வார். நாங்கள் எத்தனையோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம். அதுக்கெல்லாம் பப்ளிசிட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டு ஃப்ரீயாக தான் போட்டு கொடுத்தார். அது கொஞ்சம் கைத்தட்டலாமே. அவ்வளோ பெரிய ஒரு நான் இன்றைக்கி தான் அவர் நேரடியாக பார்க்குறேன். ஸோ we are so happy sir that in spite of your busy schedule you have been so kind enough to accept our invitation and be with us and give your valuable ideas about the important subjects, that is the contribution of Dr. Ambedkar on interstate water and Kaveri. Thank you very much. Good evening.